ஹலோ கைஸ், ஏ டு பி ஹோட்டலில் கிடைக்கிற சாம்பார் சாதம் ஒன் பாட் மெத்தடில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா. 1 கப் ரைஸ், 1/2 கப் வந்துட்டு தோரம் பருப்பு, இதை நல்லா அலசிட்டு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 நெய் மிளகாய் எடுத்திருக்கேன், 6 பல்லு போல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 20 பல்லு போல் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இந்த டிஷ்க்கு நல்லா இருக்குங்க. இதுவும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். ஒரு முருங்காவை 3 இன்ச்சு சைஸுக்கு நறுக்கி வச்சுருக்கேன், அது கூடவே 1 கேரட், 2 உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் காய்கறியோட கூட்டாகி வர அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. புளி வந்துட்டு இந்த காய்கறியோட நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கலாம் அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த 1 பாட் சாம்பார் சாதத்துக்கு வந்துட்டு யூஸ்வலாக வைக்கிற தண்ணி அளவை விட அதிகமாக தாங்க வைக்கணும். அதனால் நான் 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 4 விசில் வர வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழைவாக மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த 1 பாட் மெத்தட் வந்துட்டு ரொம்பவே ஈஸிங்க. சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் வந்துட்டு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியும் கூட. பசங்க எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு. நான் எப்பயுமே சாம்பார் சாதத்துக்கு லாஸ்ட்டாக தாங்க உப்பு ஆட் பண்ணுவேன், அப்போ தான் பருப்பு நல்லா குழையாக வெந்து வந்திருக்கும். அவ்வளோதாங்க, பாருங்கள், நம்மளோட சாம்பார் ரைஸ் ரெடி. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சுவையான 1 பாட் சாம்பார் ரைஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.